My dear students, this is class 12 maths chapter 3 exercise 3.1 la question number 7 போட போறோம். Alpha, beta, gamma are the roots of the polynomial equation ax cube bx square plus cx plus d equal to 0. Find the value of பாருங்க sigma alpha by beta gamma. ரூட்ஸ் என்னன்னா இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமா. இப்போ இந்த சம்மேஷனுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா பை பீட்டா காமா ப்ளஸ் ஆல்பாக்கு அப்புறம் என்ன வரணும் பீட்டா பை பீட்டா இல்லாத ரெண்டு அதர் டூ ரூட்ஸ் சொல்லுங்கள். பீட்டா விட்டுட்டு என்ன வரணும் ஆல்பா காமா ப்ளஸ் இதுக்கப்புறம் என்ன வரணும் காமா காமா பை காமா விட்டுட்டு மீதி ரெண்டு ரூட் சொல்லுங்கள் ஆல்பா பீட்டா. ஸோ இதுதான் இந்த சம்மேஷனுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போது இதை இன்னும் சால்வ் பண்ண நம்ம இவங்க மூணு பேருக்கும் எல்சிஎம் எடுத்தால் ஆல்பா பீட்டா காமா தான் வரும். இப்போ பாருங்கள் எல்சிஎம்மு இதால் பீட்டா காமாவால் நான் டிவிஷன் பண்ணால் எனக்கு என்ன மீறும் ஆல்பா வரும். அப்போ அந்த ஆல்பாவால் நான் மேலே இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்பா ஸ்கொயர் வந்துடும். அதே போல் இங்கே பீட்டா ஸ்கொயர் வந்துடும், இங்கே காமா ஸ்கொயர் வந்துடும். புரியுதுங்களா? சரி, அப்போது ஃபர்தராக இதுக்கு இன்னும் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா காமா டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா ஆல்பா காமா ப்ளஸ் பீட்டா காமா ஓகே பை ஆல்பா பீட்டா காமா. ஸோ எனக்கு இந்த வேல்யூ தான் வேணும். அதாவது சிக்மா ஆல்பா பை பீட்டா காமாக்கான வேல்யூ இதுதான். ஸோ இந்த வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்ட்ரெயிட்வே நான் சம்மேஷன் 1க்கு போய்டுறேன். இது என்ன ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகே சரி, சம்மேஷன் 2 ஆல்பா பீட்டா ப்ளஸ் ஆல்பா காமா ப்ளஸ் பீட்டா காமா. இது என்ன பாருங்கள் 2 வந்தால் ப்ளஸில் வரும். அப்போ சி பை ஏ. அடுத்து சிக்மா 3 ஆல்பா பீட்டா காமா. பாருங்கள் இங்கே 3 இருக்கா, அப்போ மைனஸில் வரணும். மைனஸ் பாருங்கள் டி மைனஸ் டி பை ஏ. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆன்சருக்கு வருவோமா? இப்போ எனக்கு என்ன வேணும் சிக்மா ஆல்பா பை பீட்டா காமா ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் என்ன பாருங்கள் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள் மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர். யாருக்கு பதிலாக இவருக்கு பதிலாக மைனஸ் 2. அடுத்து பாருங்கள் இது சம்மேஷன் 2. இங்கே பாருங்கள் சம்மேஷன் 2 என்ன வந்திருக்கு, அப்போ 2 இன்ட்டு சி பை ஏ. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக இது என்ன இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதுதாங்க அது. அப்புறம் ஆல்பா பீட்டா காமாவுக்கு சம்மேஷன் 3 பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதை எடுத்து இங்கே கீழே வைக்க வேண்டியது தான் மைனஸ் டி பை ஏ. புரியுதுங்களா? ஈக்குவல் டு மைனஸ் பிக்கு ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் பி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ஆல் பிரிக்கலாமா 2c பை ஏ பை மைனஸ் டி பை ஏ அப்படியே இருக்கட்டும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் ஏ ஸ்கொயர் தான் வரும். அப்போ ஏ ஸ்கொயர் மேலே எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் பி ஸ்கொயர். ஆனால் இது மேலே கீழே ஏவால் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அப்போ தான் இங்கே ஏ ஸ்கொயர் வரும். அப்போ 2ac ஏசி நீர் எடுத்துன்றதுனால முன்னாடி எடுத்துக்கலாம். ஓகே, இது என்ன பண்ணலான்னா கீழே இருக்கிற மைனஸ் டி பை ஏ ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் மைனஸ் மேலே போயிடும். அப்போது நம்ம டியை வந்து கீழே போட்டுக்கலாம். மைனஸ் டி பை ஏ ரெசிப்ரோக்கல் எடுத்து மைனஸ் ஏ பை டின்னு போட்டாச்சு. இப்போது ஒரு ஏக்கு இங்கே ஒரு ஏவை கட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒரு மைனஸ் 1 போட வேண்டியதாக வரும். ஏன்னா மைனஸ் ஏ இல்லையா? ஸோ அந்த மைனஸ் 1 நான் இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னா மைனஸ் 2ac ப்ளஸ் 2ac மாறிடும், ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக மாறிடும். கீழே என்ன மீந்திருக்கு பாருங்கள் ஒரு ஏ ஒரு டி, அப்போ கீழே ஏடி. அப்போது என்னோட ஆன்சர் அதாவது எதுக்கான ஆன்சர் ஆல்பா சிக்மா ஆல்பா பை பீட்டா காமாக்கான ஆன்சர் இதுதான். புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.